ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஹீலர் சூரியகலா பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அசிடிட்டி, சரிங்களா? அதாவது நெஞ்செரிச்சல், வயிறு எரிச்சல், கேஸ்ட்ரிக் இஷ்யூ, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை எதனால் வருது? நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸ், மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸினுடைய தவறுகள்னால தான் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமே வருதுங்க, சரிங்களா? ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மாறணும். நம்ம பசிக்கிற நேரத்தில் சாப்பிடணும். டீ காஃபி அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். டீ காஃபி வந்து இப்படி பார்த்திங்கன்னா அமிலத்தன்மையுடையது, சரிங்களா? நம்ம உடம்புல எப்போ அமிலத்தன்மை அதிகமாகுதோ அது என்னாகும் அப்படின்னா ஒரு கேஸ்ட்ரிக்கை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி நோய்களை உருவாக்கும். அமிலத்துக்கு வந்து நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், அதாவது பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி இருக்க இல்லையா, ஆயில் ஃபுட்டு, அதெல்லாம் தவிர்த்துக்கணும். மாவு ரிலேட்டடாக, அதாவது மாவுனா என்னது, மைதா மாவு, சப்பாத்தி மாவு, அரிசி மாவு, இதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபுட்டை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும், சரிங்களா? ஏதாவது என்றைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றது தவறு இல்லை. ஆனால் அது ரொட்டீனாக சாப்பிட்றப்ப என்னாகும்னா நம்மளோட உடம்பு அமிலத்தன்மையாக மாறும், ஓகேங்களா? அமிலத்தன்மையாக மாறுறப்ப என்னாகும் அப்படின்னா உடம்புல நோய்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நாமளே ஏற்படுத்திக்கிற மாதிரி தான், சரிங்களா? ஸோ வாரம் ஒரு நாள் வந்து விரதம், தண்ணி நிறையா, மெயினாக அதுதாங்க, தண்ணி நிறையா இருக்கணும். அப்புறம் தூங்கணும். நைட்டு நேரம் மொபைலே பார்க்காம என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து நம்ம தூங்குறதுக்கு ஒரு நேரம் முன்னாடி ஓரமாக எடுத்து வச்சிடணும். ஹாலில் வச்சு ரூமில் போய் தூங்கும். சரி, மொபைல் வந்து அதிகம் யூஸ் பண்ண வேண்டாம் அட் தட் நைட் டைம், சரிங்களா? அதே மாதிரி தலைக்கு வந்து நல்லா எண்ணெய் தேய்ங்க. இப்போ நிறைய பேர் வந்து எண்ணெய் தேய்க்கிறதுல, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எண்ணெய் தேய்க்கிறது கிடையாது. தலைக்கெல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ங்க. நம்ம உடம்பை வந்து அமிலத்தன்மை இல்லாமல் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நோயும் வராது, சரிங்களா? உடம்பு ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருக்கும். இதுக்கான அக்குபெஞ்சர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்கான மூலகம், சரிங்களா? நிலத்துக்கான மூலகம் தான் வந்து வயிற்றுக்கான ஒரு நோய்க்கான ஒரு தீர்வாக இருக்கும். நிலத்துக்கான புள்ளியே வந்து இது நம்ம தொட்டு விடலாம். ST36, அதே மாதிரி ஸ்ப்ளீன் 3, சரிங்களா? இதெல்லாம் வந்து நிலத்துக்கான மூலக புள்ளிகள். இதில் நீங்கள் வந்து ஒரு ஜென்டலான ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப என்னாகும் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து அப்படியே சால்வ் ஆகும். டே பை டே வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். ஓகே.